ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் சேஞ்சிங் யுவர் பாஸ்ட். அது மாறாது, எனக்காக புரிஞ்சுக்கோ. ஆனால் அவன் கூட இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் போது இங்கே ஒரு மேஜிக் நடக்கும்ன்றான் இறைவன். நீ பாஸ்ட் இழந்ததை சேர்த்து இப்போ உனக்கு அவன் கொடுப்பான். ஆனால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது. யாருக்கு புரியுது? எந்த மதமாக இருந்தாலும் 3 விஷயம் மாறாது. அந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த மனிதனாக இருந்தாலும் உடம்பும் மனசும் மாறாது. அப்போ அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் வாழ்க்கை ஆளால் நினச்ச மாதிரி வாழலாம். அதுதான் உங்களுக்கு பெருமை. இறைவன் எல்லா மிருகத்துக்கும் வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தான். நீங்கள் இன்றைக்கி ஒத்துக்க வரல, கற்றுக்க வந்திருக்கீங்க. சார் நீங்கள் சொல்ல ஒத்துக்க முடியாது சார், நான் ஏதோ ஒத்துக்க சொல்கிற மாதிரி. கிறிஸ்டர் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்க, முகமது சொன்னதை ஒத்துக்கிட்டீங்க, ஜீசஸ் சொன்னதை இப்போ நான் சொன்னதான் ஒத்துன்னு திருந்து போகிறீங்க. அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். ஆன்மீகத்துக்கும் அசிங்கத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் செஞ்ச தப்பை இன்னொருத்த கண்டுபிடிச்சி காரி துப்புனா அது அசிங்கம். நீங்கள் செஞ்ச தப்பை உங்களே நீங்கள் திருத்தி காரி துப்பினா நீங்கள் ஆன்மீகம். வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பெரிய விலகமே தேவையில்லை. நீ எல்லார்கிட்டேருந்தும் தப்பிச்சிடலாம், எல்லார்கிட்டேருந்தும் தப்பிச்சிடலாம். உன்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உங்கள் பசங்க நம்பும் நீ பேக்குன்னு, ஆனால் நீ எவ்வளோ பெரிய கிறுக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் 2 விஷயம் காசு கிடைக்காது. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று விஸ்டம். ஒன்று எனக்குன்னு ஹெல்த்து. நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் 2 விஷயம் காசு கிடைக்காது. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று விஸ்டம். ஒன்று எனக்குன்னு ஹெல்த்து. நீ கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிற்குண பரபிரம்மம், இரவான் இரவான் யாக்கையிலா ஈசன், ஈஷாவசியம் இதம் சர்வம், சர்வம் சிவமயம், ஆம் பிரம்மா. எனி டைம் உன்னை படுக்க வச்சிடும். நோயின்ற உலகத்தில் மிருகத்துக்கு நோயினே உனக்கு கிடையாது. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை பிறவி பிரச்சனை ஏதாவது வரலாம். இந்த எல்லா கிரகமும் உனக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் கூட உன்னோட உஷ்ணத்தை வாங்கி உன் குழந்தைய தாங்கின அந்த உயிர் நீ நல்லா இருக்கணும்னு நினச்ச உடனே எத்தனை கிரகம் உனக்கு எதிராக இருந்தாலும் சர்வமும் யோகமாக மாறும். தன் ஸ்ரீக்கு துதிப்பாடிய தலைவன் உலகம் போற்றும் யோகனாய் மாறுவான். ராமர், அகஸ்தியர், பீமன். Is anybody will connect with me, sir? முகமது சொன்னா அப்படி புரிஞ்சிருமா? நீங்களா அகஸ்தியர் இல்லைன்னு எனக்கு தெரியும். Don't take it light. Don't take it light. Second, நீ கண்ணா பின்னான்னு சண்டை போடும் ஒய்ஃப் கிட்ட. ஆர்கியூமெண்ட் வரும்போது நீ தாராளமாக ஆர்கியூ பண்ணு. அண்டர் ஒன் கண்டிஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 1 month. நீ எவ்வளோ ஆர்கியூ பண்ணாலும் அவங்க தான் ஜெயிக்கணும். ஆர்கியூ பண்ணு. அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஹாப்பியாகவே ஆர்கியூ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அது அவங்களுக்கு தெரப்பியாகவே மாறிடும். ஏன் இன்னைக்கு ஒரு சண்டை போடலாங்க? ஏன்னா அவங்களுக்கு சண்டை பிரச்சனையே கிடையாது. சண்டையில் தோற்று போகிறது தான் பிரச்சனை. சரி, ஏன் குருஜி இது பண்ணணும்? பண்ணு, உன் குடும்பம் பார்க்கும். எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் அவ்வளோ கரெக்டாக இருக்காரு, ஆனால் வீட்டில் குடும்பம் வந்தோடனே சரிம்மா நீ சொன்னால் கரெக்டுமா, இது உன் பசங்க பார்ப்பாங்க. இப்போ சொல்லி காட்ட மாட்டான், 10 வருஷம் கழிச்சு சொல்லி காட்டுவான். எங்கள் அப்பா யார் தெரியுமா? உண்மை. நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கின. அட பாவீங்களா, நானே உங்களை நம்பினா கூட குருஜி ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த சிரிப்பு உன் குடும்பத்தில் ஏன் இல்லை? இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் ஆன்மீகத்துக்கு போகிறேன், ஆனால் அதை நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? டேக் எஃபர்ட் டு இன்வெஸ்ட் ஆன் ஹர். ஃப்ளட் சம்திங், சும்மா ஃப்ளட் பண்ணு. செகண்ட், எனி பாசிபிள் ஃபைட் அவங்க கரெக்டுன்னு சொல்லு. தேர்ட், ஃபைனல், என்ன ஆனாலும் உன் ஒய்ஃபை இன்னொருத்தக்கிட்ட விட்டு கொடுக்காது. உனக்காக அது எல்லாமே விட்டு கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கேன் ஐ see the answer is? இதெல்லாம் செய்ய முடிஞ்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ உண்டு உன் தலைகாணி உண்டுன்னு வாழ்ந்து சாவு. இது நான் கொடுக்குற வரோம். இது எப்படின்னா எடுத்துக்கோ. சார் எனக்கு குருதசை செட் ஆகிடுச்சு, வீட்டில் கட்டி வச்சாங்க, பொத்தின்னு தலைகானோட வாழ். இந்த 3 செய்ய முடியாத உனக்கு நீ 2 டிகிரி வாங்கி கம்பெனியில் பெரிய பதவியில் நீ பிடுங்கினா கூட நீ குடும்பத்துக்கான பீஸே கிடையாது. குருஜி எங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. திருந்திடு. ஐ எம் ஷேரிங் வித் ஃபன்,
பட் வாட் ஐம் ஷேரிங் இஸ் நாட் ஃபன். நீ இன்னும் உயிரோடு இருக்க. நீ ஒன்று என்னவா இருக்க? உயிரோடு இருக்க. அது இருக்கும் போதே அவனை புடிச்சிட. ஏன்னா வாழ்க்கையில் 2 தானே குருஜி. கெட்டிங் ஆல் யூ வாண்ட் இஸ் நத்திங். நான் கொடுக்கலாம் கண்ணு உனக்கு. லாட்ரி விழுந்தா உனக்கு விழும். பட் என்ஜாயிங் வாட் யூ ஹேவ் இஸ் நாட் ஈஸி. அப்போ அந்த ஞானத்தில் ஃபர்ஸ்ட் 2 ஞானம். முதல் ஞானம் என்ன? ஹேவிங் அ பாசிட்டிவ் attitude. Second, having the ability to commit and focus to your vision. What is it called? Vision. விஷன்னாலே அப்படியே உடனே 100 கோடி 200 கோடி காசு இல்லை. இன்னியோட நாளைக்கு நான் நல்லா இருக்கணுன்ற ஒரு முடிவு. அந்த நல்லா இருக்கிறத ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. சார் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் சார். பசங்களோட ஒரு வெக்கேஷன் போகிறேன் சார். இது பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி. இது நடக்கும் நம்புகிற ஒரு இது. குருஜி இதெல்லாம் நான் நம்பினா கூட எனக்கு நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம் வரும். ஏன் தெரியுமா? காரணம் நீலடா கண்ணு. ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீ இந்த உலகத்தில் எதனா மாற்றலாம். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் சேஞ்சிங் யுவர் பாஸ்ட். அது மாறாது. எனக்காக புரிஞ்சுக்கும். ஆனால் அவன் கூட இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் போது இங்கே ஒரு மேஜிக் நடக்கும்ன்றான் இறைவன். நீ பாஸ்ட் இழந்ததை சேர்த்து இப்போ உனக்கு அவன் கொடுப்பான். ஆனால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது. ஒன்ஸ் உனக்கு குடும்பம்னு ஒரு கல்யாணம் ஆன உடனே நீ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ இன்னொருத்தன் சந்தோஷத்துக்கு நீ காரணம் இல்லைன்னு உணரணும். யூ ஆர் ஹியர் நாட் டு மேக் எனிபடி ஹாப்பி. யூ ஆர் ஹியர் டு மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஒரு ஃபேமிலி ஆன உடனே இந்த 2 பேர்கிட்ட உங்களுடைய வேல்யூவை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன் விதி உன்வசம் தான். நான் எல்லா இடத்துலையும் அந்த பஞ்சரிப்பை ஒட்டினே வந்துட்டேன். இப்போ கடைசியாக வரேன். இப்போ நான் நல்லா உங்களுக்காக பேசுகிறேன். நல்லா கவனிக்கன்னு. குடும்பமான உடனே உன்னுடைய காசு பணம் செகண்டரி. உன்னுடைய வேல்யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிண்ட் அப்படியே சார் என் கூட 100 பேர் நிற்கிறான் சார், தூக்கி குப்பையில் போடு. நீ ஒருத்தனா நின்னால மதிப்போட நில்லு. அதுதான் எனக்கு தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? ப்ளீஸ். அப்போ அதில் ஃபஸ்ட்டு உனக்கு மதிப்பு தரக்கூடிய விஷயம் செய்யறியோ இல்லையோ, நல்லவனாக இருந்தாலும் உன் மதிப்பை கெடுக்கக்கூடிய விஷயம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் குடும்பம் வந்துருச்சுன்னா கெட போகிறது உன் மதிப்பு மட்டும் கிடையாது, உன் பசங்க நிம்மதி எல்லாம். குருஜி அப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல எவனுக்கும் ஹெல்ப்பே பண்ணாத. நல்ல கவனி, நல்ல கவனி. குருஜி என்ன குருஜி இப்படி எந்த மதமும் சொல்லலை, எல்லா மதமும் சொல்லிச்சு. நீ தயவு செய் கான்ட்ரிபியூட் பண்ணு, ஹெல்ப் பண்ணாத. அப்படி ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா கடவுளும் இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காரு. உன் விதி உன்வசம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நெவர் ட்ரை டு சேஞ்ச் எனிபடி. சரி எங்கள் அண்ணன் சரியில்லை, சரி எங்கள் அண்ணன் பையன் சரியில்லை, சரி இந்த ஊர்லேருந்து இங்கே வந்துடுவேன். உன்னோட அதுங்க நல்லா இருக்கும், ஆனால் நீ அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்ப. இந்த மாதிரி அறிவுட்ட மட்டும் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கேன் ஐ see the answer is? தப்பில் தூக்குங்க. நல்லா ஏன் இங்கே வச்சு நீங்கள் ஐஃபை கொடுக்குற நல்லா தூக்குங்க. இதில் வேறு உங்களுடைய பெருந்தன்மை வேறு. நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் நமக்கு நல்லது பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். புர் what is it? மகாமந்திரா புர் கம் வாட் மே. இப்போ இறைவன் சொன்னதுக்கு வாங்க. குருஜி அப்போ நான் எப்போ ஹெல்ப் பண்ணலாம்? நெவர் ட்ரை டு சேஞ்ச் எனிபடி ஹூ இஸ் நாட். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். உன்னை அவன் பண்ண சொன்னான். இறைவன் சொன்ன கண்டிஷனை பாரு. நெவர் ட்ரை டு ஹெல்ப் எனிபடி ஹூ இஸ் நாட் ரெடி டு சேஞ்ச். ஏன்னா இறைவன் ஒன்றுன்னு சொன்னது முகமது மட்டும் கிடையாது. ஒரு 3000 இயர்ஸ் ஆயிருக்குமா? இல்லை கிறிஸ்டியானிட்டி பிசி அவ்வளோதான். 37,000 வருஷம் முன்னாடியே இறைவன் ஒன்று ஏகன் அநேகனானான் அப்படின்னு சொன்னதான் உபநிஷம். அது இந்துசம் கிடையாது, அது யூனிவர்சலிசம். சித்தான்னு ஒரு மெடிசன் இருக்குன்னா அது சிவனை கும்பிட்றவனுக்கு மட்டும் கிடையாது. இறைவனுக்கு 1000 பேர் இருக்கலாம், சிவன் ஒரு பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உருவம் கிடையாது. ஜீவன் சிவனானான். அது ஏன் ஜீவன் சிவனானான்? எந்த மதமாக இருந்தாலும் 3 விஷயம் மாறாது. 3 விஷயம் எந்த மதமாக இருந்தாலும் 3 விஷயம் மாறாது. அந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த மனிதனாக இருந்தாலும் உடம்பும் மனசும் மாறாது. அப்போ அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் வாழ்க்கை ஆளால் நினச்ச மாதிரி வாழலாம். அதுதான் உங்களுக்கு பெருமை. இறைவன் எல்லா மிருகத்துக்கும் வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? வாய்ப்பை கொடுத்தான். நமக்கு வாழ்க்கைன்ற பேரில் வாய்ப்பு இருக்குன்னு உணர்ந்த உடனே அந்த வாழ்க்கை தானாக வரமாக மாறிடும். நீ நினச்ச ஊருக்கு போகலாம், நினச்ச இடத்துல வாழலாம், நினச்ச வேலையை செய்யலாம், நினச்ச அறிவை கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. நீ நம்மளை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு மிருகம் ஒன்றா ஏசி போட்டுன்னு இன்னைக்கு உன் விதி உன்வசம் பேசுமா? இல்லை இறைவன் இருக்கா இல்லைன்னு ஏதாவது பேசுமா?
நீங்கள் இன்றைக்கி வந்து ஒத்துக்க வரல, கற்றுக்க வந்திருக்கீங்க. சார் நீங்கள் சொல்ல ஒத்துக்க முடியாது சார், நான் ஏதோ ஒத்துக்க சொல்கிற மாதிரி. கிறிஸ்டர் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்க, முகமது சொன்னதை ஒத்துக்கிட்டீங்க, ஜீசஸ் சொன்னது இப்போ நான் சொன்னதான் ஒத்துன்னு திருந்து போகிறீங்க, அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலனா கூட நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் கடவுள்னு சொல்லிடுறது. அது ரொம்ப சில பேர் ஹாப்பியாப்பா நான் கடவுள்ப்பா, என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அதனால் உங்கள் ப்ரெசென்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் பாஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்யூச்சர் என்ன ஆசைப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இங்கே உட்காந்துக்கு எல்லாரும் மனுஷனாக இருக்கலாம். ஒரு சிங்கத்துக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஒரு கழுதைக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஒரு எருமாடுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, எல்லாம் எருமாடு அவ்வளோதான். ஆனால் நீ அப்படி கிடையாது கண்ணு. இங்கே யாரோ ஒருத்தங்க டிவோர்ஸ் ஆகி கஷ்டத்தில் உட்காந்துருக்கலாம், இங்கே யாரோ ஒருத்தங்க மனைவி இழந்துட்டு உட்காந்துருக்கலாம், இங்கே வந்து ஒரு 12 பேர் பசங்க இல்லாமல் இறந்து வந்து உட்காந்துருக்கீங்க. நான் பார்த்தேன் குறிச்சு 2 வருஷம் முன்னாடி என் குழந்தை இறந்துருச்சுன்னு ஒருத்தர் 7 வருஷம் முன்னாடி ஏதோ வாழ்ந்து நிற்கிங்க. 3 பசங்களை 1 இறந்துருச்சு, மீதி 2க்காக வாழ்ந்து நிற்கிங்க. இல்லை கரண்ட்டாக அவங்க வீட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு நடக்குமா நடக்காதுன்னு டென்ஷனில் உட்காந்துருக்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கிற பிரச்சனை வெளியே தான் சார் சிரிச்சு நிற்கும், வேறு வழி இல்லாமல் வாழ்றோன்னு ஒரு டென்ஷனில் உட்காந்துருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு நோயோடு இருக்கலாம், இது தீருமா தீராதா? இல்லை ஒரு பெரிய கடன் அடைக்க முடியாமல் உட்காந்துருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு சுனாமி, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பார்க்க தான் இவ்வளோ காமாக உட்காந்துருக்கு. இஸ் anybody able to connect with me? Can I see the hands raised? உனக்கு என்ன பிரச்சனை பாவம் இறைவன் உனக்கு மட்டும்தான் தெரிவித்து வாழ்ந்துருக்கான். ஆனால் உனக்கு நீ எவ்வளோ பெரிய பேட்டில் நீ சண்டை போட்டுனுங்க, இல்லை எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் நீ ஜெயிச்சு வந்திருக்கு, இந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியவே தெரியாது. அதனால் நீ வாழ போகிறன்னா உன்னுடைய பிரச்சனையிலிருந்து இன்னொருத்தனை சந்தோஷமாக வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் உனக்கு நீ எதிரியாக மாறிடக்கூடாது. நான் கெஞ்சுறேன். இது எத்தனை பேருக்கு இங்கே வந்து உங்களுக்கு புரியுதுக்கண்ணா? கேன் ஐ see the answer is ப்ளீஸ்? தப்பாக எடுத்துக்காதீங்க. உனக்கு நீ எதிரியாக இருந்து ஊருக்கே நீ நண்பனாக இருந்தாலும் உனக்கும் உன் குலத்துக்கும் அதால் பிரயோஜனம் கிடையாதுப்பா. இந்த வெஸ்டர்னில் ஒன்று ஏமாத்தம் சைக்காலஜின்ற ஒரு வேர்டு கொண்டு வந்து நீ ஏதாவது ஒன்று செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களால் மாற்றவே முடியாது. உன் மனசில் அப்படியே செட்டில் ஆகிடும். 21 நாள் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே பழகிடும். கிடையாது. நான் 20 வருஷம் ஸ்கூலுக்கு போனேன். எப்போ ஸ்கூல் முடியும் தான் வெயிட் பண்ணேன், ஒன்றும் பழகலை எனக்கு. சிலர்லாம் 30 வருஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்து நிற்கிங்க, இது எப்போ ஒழிஞ்சு தொலைன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அதனால் எவனா ஒன்று சொன்னால் ஒன்றே நம்பாதீங்க. முதல்ல அந்த புத்தியை விட்டுருங்க. உங்கள் அறிவுக்கு அது கரெக்டானு பாருங்கள், கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்களே கேளுங்க, தப்புன்னு தெரிஞ்சு நான் ஏதாவது செஞ்சேனான்னு பாருங்கள். ஆமானா உங்களை நீங்களே அசிங்கசியமாக திட்டிக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதில் தப்பே கிடையாது. ஆன்மீகத்துக்கும் அசிங்கத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் செஞ்ச தப்பை இன்னொருத்த கண்டுபிடிச்சி காரி துப்புனா அது அசிங்கம். நீங்கள் செஞ்ச தப்பை உங்களே நீங்கள் திருத்தி காரி துப்பினா நீங்கள் ஆன்மீகம், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பெரிய விலகமே தேவையில்லை. குருஜி அப்போ நான் ஆன்மீகத்துக்கு வரணும் என்ன பண்ணோம்? உன்னை நீயே காரி துப்பிக்கணும். இப்போ லிஸ்ட்டு போடு. சார் நான் தப்பே பண்ணல சார், நான் உனக்கு கும்புறிப்பா இப்படி போட்டேன் ஞானி சார். அப்போ நான் கன்ஃபார்மாக தப்பு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சேம் மாடல். அதனால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அப்படியே நல்லவங்களாம் சொல்லலாம். நல்லவனு ஒருத்தன் கிடையவே கிடையாது. தப்பு செஞ்சு மாட்டினவன், தப்பு செஞ்சு மாட்டிக்காதவன், இங்கே யோகியம் ஒருத்தன் கிடையாது. இது அப்படியே பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணி நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன். குருஜி நாங்கள் பொய்யே சொன்னதில்லை, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அதான் இப்போ சொல்லிட்டியே, நீதான் சொல்லிட்டியா, நீ சொல்லு. அதனால் இந்த பொய்யே சொல்லாதீங்க, ரொம்ப அப்படியே நல்லவங்களாக இருங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. அதுக்கெலாம் நான் வரல. நீ எதுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணணும்? உங்கள் அம்மா பையனை அதுக்கு பெற்று போடாங்க ஒன்று சொல்லு. ஆனால் நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளீஸ் லிசன். நீ எல்லார்கிட்டேருந்தும் தப்பிச்சிடலாம், உன்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் 2 ரகசியம் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் நீ செஞ்ச தப்பு உனக்கு மட்டும் தெரியும். மேபி சின்னதாக பென்சில் தெரியும் ஸ்கூலில். நான் ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்கிறேன். உங்கள் பசங்களாம் நம்பலாம், எங்கள் அம்மா எவ்வளோ காமனு, உனக்கு தான் தெரியும் அது வயசில் நீ எவ்வளோ அல்சாட்டியம் பண்ணியிருக்கேன்னு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில அப்பாக்கெல்லாம் பாவமாக இருக்கும் அவங்க பசங்களை பார்க்கும்போது. உங்கள் பசங்க நம்ப நீ பேக்குன்னு, ஆனால் நீ எவ்வளோ பெரிய கிறுக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா ஒவ்வொருத்தனும் ஃப்ராடு தான். என்ன டிகிரி வேரி அவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த உலகம் இந்த அதெல்லாம் பேசும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சார். அப்படியா? உன் ஆஃபீஸுக்கு நீ கோவப்பட்டுருவியா? பொத்தின் தானே வேலை செய்கிற நீ. சொல்லு, நீ எங்கே கோவப்படுற? யார் இழிச்சவையோ அங்கே கோவப்படுற. அதே உன் பொண்டாட்டி காசில் நீ வாழ்ந்தா கோவப்படுவியா? சொல்லுங்கள் மேடம், அப்படி தானே பேசுகிற நீ. சொல்லு, விட்டுரு. நான் பாட்டுக்கு மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக பேசுகிறேன். அதனால் இந்த ட்ராமாலாம் விட்டு நீ பிறந்துட்ட. நீ கோடியாக கொட்டி கொடுத்தாலும் 2 விஷயம் காசு கிடைக்காது. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று விஸ்டம். ஒன்று எனக்குன்னு ஹெல்த்து.
உங்கள் அம்மாக்கே கேன்சர், நீ உயிரே கொடுக்கலாம், டைலாக் பேசலாம், கொஞ்சம் கூட கொடுக்க முடியாது. இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நோய், உன்னால் அந்த நோயை சரிப்படுத்த முடியாது. உன்னால் ஹெல்த்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை கொடுக்க முடியாது. ஐயா நான் பயங்கரமான அப்படியே சர்ஜன்யா, கார்டியாக் சர்ஜன்யா, எனக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு யூனிட் குத்தி விட்டேன், அதுக்கும் அந்த அறிவு வந்துடுச்சியா. இல்லை நான் மேக்ஸ் எக்ஸ்பர்ட்யா, மேக்ஸ் ப்ரொஃபஸர்யா, என் பையனுக்கு ஒரு யூனிட் மேக்ஸை குத்தி விட்டேன்யா. உனக்குன்னே கடவுள் படைச்சிருப்பார், அதுக்கு மேக்ஸே வராது அதுக்கு. அவன் கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் வராது. உன் புள்ள படிக்க உட்காந்தால தூங்கிடுவான், உன்னால் அது தாங்கவே முடியாது. அதெல்லாம் அனுபவிச்ச பேரண்ட்ஸ் தான் தெரியும். சரி anybody able connect with me? ஆனால் ஊரே நினச்சிருக்கோம், உங்களுக்கு என்னங்க உங்கள் புள்ள மஸ்கட்டில் படிக்குது, எங்கெங்கே படிக்குது, பிஸ்கெட் தாங்க சாப்பிடுங்க. நானே ஏதோ நச்சுனே படிக்குது. ஆனால் இந்த சிரிப்போட வாழ்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நீ அங்கே ஆரம்பி. எப்போ உன் சிரிப்பு இல்லையோ கடவுள் ஒன்று ஒரே வாடி தான் யோசிக்க. 3 தான் பிரச்சனை. ஒன்றும் உடம்புல பிரச்சனை இருக்குண்டா கண்ணு, இல்லை உன்னுடைய உறவில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இல்லை நீ ஏதோ ஆசைப்பட்டது நடக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது. நீ நாளைக்கே சித்திர போகிறதில்ல. ஒரு நாள் எதுவும் மாறணும்னு ஆசைப்படாது, நிரந்தரமாக நிச்சயமாக மாறும். ஏன்னா நீ தனியாக வரல, என்ன நம்பு. ஒரு மீன் உயிரோடு இருக்குன்னா அது இன்னும் தண்ணியில் இருக்குன்னு அர்த்தம், உயிரோட மட்டும் இல்லை. ஒரு மரத்துக்கு நீ தண்ணி ஊத்துற, அது வளருதுன்னா அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் மண்ணில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஆசை எடுத்தோடனே ஆம்பரமாஷி பேசிட மாட்டோமா? சிவனாய் இருக்கும் முன்னில் சர்வம் அடங்கி இருக்கில் எவனாய் இருப்பினும் எதுவாய் இருப்பினும் எங்கேயும் எப்போதும் அச்சமோ ஐயமோ உன் மனதில் இயங்க நீ வாய்ப்பில்லை. விபத்து, ஆபத்து, கஷ்டம், நஷ்டம், ரோகம், துரோகம் இவை அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாய் விலகிச் செல்லும். அபாயம் என்பது உனக்கு அறவே இல்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் புரிவதற்கும் உணர்வதற்கும் எதிர்கொள்வதற்கு மட்டுமே இனி உன்னோடு உன் ஜீவன் இருக்கும். ஜீவன் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராட்டம். உனக்கு அல்லாவா அல்லா, உனக்கு ஜீசஸா ஜீசஸ், இல்லை உனக்கு வேற ஒரு பேரா வேற ஒரு பேர், ஆனால் ஒரே இறைவன் தான். நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பரபிரம்மம், பிறவான் இரவான் யாக்கையிலா ஈசன், ஈஷாவசியம் இதம் சர்வம், சர்வம் சிவமயம் ஆம் பிரம்மாஸ்மி. ஐயா எனக்கு புரியல, சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. ஒரு தண்ணியில் மீன் இருக்கிறதால உயிரோடு இருக்குன்னு சொல்லாது. ஏன்னா தண்ணியில் இருக்க மீன் எவ்வளோ செத்து போயும் இருக்கு. ஆனால் ஒரு மீன் உயிரோடு இருக்குன்னா அது எதில் இருக்கு? சத்தியமாக தண்ணியில் இருக்கு. ஒரு மரம் உயிரோடு இருக்குன்னா அது எதில் இருக்கு? ஒரு செடியோ மரமோ எதில் இருக்கு? மண்ணில் இருக்கு. மண்ணில் இல்லாத செடிக்கு நீ தண்ணியாக ஊற்றி பாரு, ஒன்றும் வராது, சொதன்னு ஆகிடும், மக்கி போயிடும். என்ன ஆகிடும்? மக்கி போயிடும். அப்போது மீன் உயிரோடு இருந்தால் தண்ணியில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மரம் செடி கொடி பூக்குதுன்னா அது எதில் இருக்குன்னு அர்த்தம்? மண்ணில் இருக்குன்னு அர்த்தம். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் சிவத்தோடு இருக்கன்னு அர்த்தம். அதை மறந்துடாத. உன் விதி உன் வசம்.